அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தமிழக அரசு அறிவுறுத்தலின்படியும் நம்முடைய அன்புக்குரிய பேராயருடைய அறிவிப்பின்படியும் நாம் நேரடியாக ஆலயத்திலே கூடி ஆராதிக்க கூடாத சூழலிலே நாம் இணையத்தின் வாயிலாக ஆண்டவரை இணைந்து ஆராதிப்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அரிதான வாய்ப்பு. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது ஆராதனை முழுமையாக திருச்சி மக்கள் ஜெபத்தோடும் குடும்பமாக நீங்கள் ஆராதனையில் முழுமையாக பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இணையத்தின் வாயிலாக நான் ஒன்றிணையும்படியாக நீ கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னது போல இந்த நாளிலே எங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையத்தின் வாயிலாக திருச்சபையாய் ஒரே குடும்பமாக இணைந்து ஆராதிக்கும்படியாக நீ கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை முழுமையாக கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தர் இவ்விடத்தில் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக என்னுடைய இல்லங்களிலே நீர் வாசமாயிருக்கிறீர். 2 பேராவது 3 பேராவது உங்கள் நாமத்தினாலே கூடும் பொழுது அவர் நடுவிலே இருக்கிறீர் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர், அசைவாடி கொண்டிருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக திருச்சபை மக்கள் குடும்பமாக இணைந்து பயபக்தியோட ஜெப சிந்தையோட ஆராதனையில முழுமையாய் பங்கெடுத்துக் கொள்ள உதவி செய்யும். நாங்கள் பாடும் பொழுது நீ வீட்டுக்குள்ள ஆத்மா உங்களை கம்பீரித்து மகிழட்டும் ஐயா. வாசிக்கிற சிந்திக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு பயனுள்ளதாக்கி தாரும். ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் தந்து கர்த்தர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட வேண்டும் என்று இயேசு ரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் யாவரும் இணைந்து பாமாலையில் உள்ள 2வது பாமாலையை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கு வல்ல பிதாவே. பாமாலையில் உள்ள 2வது பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம். வண்ணமாகவே ஆராதனை செய்வோம். ஆராதனை முறைகளிலே 1வது பக்கத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும்
அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளாக ஆடுவோமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவரும் இருந்து இருக்கிறவனே, அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை கண்டெடுக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தருக்கு மிரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடைய அவர் சன்னதிமுன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவளாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலை இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் மேற்கொண்டன. நாம் இக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுமென்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காய் நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபனவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையாக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷத்த கடமையாம். ஆகையால் நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரமக்கிரவாசன தண்டையில் சேர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நம் ஜெப நிலையிலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைவுகளை, குற்றங்களை உணர்ந்தவர்களாக பொதுவான பாவ அறிக்கை மூலமாய் நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளை மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவதை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்கர் அந்த நினைவுகளை விட்டு கத்தெடுத்த திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவிருத்திருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிவர்த்திகள் கட்டளையிட்டருளி வாய்வை செய்யப்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேற்றரையும் தந்துள்வாராக. ஆமென். நாம் எழுந்து சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 45. சங்கீதம் 45 நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர்,
உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, முது மகிமையும் முது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் உமது மகத்துவத்திலே ஜெயமாய் ஏறிவாரும். உமது வலது கரம் பயங்கரமானவர்களே உமக்கு விலகப்படும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜனஸ்தலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்குகிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினாலே செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சுந்தரம், லவங்கம் இவைகளின் வாசனை புரிந்ததா இருக்கிறது. முது நாகைகளுக்குள்ளே அரசரின் குமாரத்தில் கொண்டு ராஜஸ்திரீகளின் ஒப்பிரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறார்கள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்போது ராஜா உன் அழகை பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பரிபூர்ண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திரத்தையலாடை தெரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். முது பிதாக்களுக்கு பதிலாக முது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பேன். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துகிறேன். இது நிமித்தம் ஜனங்கள் உண்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். நாம் யாவரும் அமர்ந்திருந்து திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் மல்கியா 2ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 16 வரை. நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கை மதியார். அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார். தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்பதே வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வாசிக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 1 கொரிந்தியரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை. பக்கம் 239. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாய்ப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுதும் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பாடம் வாசித்தாகிவிட்டது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சுவிசேஷ படத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இன்றைய ஆராதனைக்காக வாசிக்கும்படியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 2 - 9 வசனங்கள் உடைய பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 2 வாசிக்கின்றேன். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவதை நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரயோத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதே என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் என்பதே. பாட முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை போல நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் அவதரித்து பிறந்தார். பொந்து பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் காலத்தில் மூன்றாம் நாள் எழுந்தினார். அவருடைய ஏறி சர்வ பிதாவாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மரித்தோர் பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையையும் பரிசுத்தத்தையும் பாவமன்னிப்பும் சரீரத்திலும் நீதியையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். We
நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்பத்திற்காக, இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக நாம் இணைந்து நாம் ஆண்டவரை சேவிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்து அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி வருகிறதற்காக ஆண்டவருடைய பாதத்திலே நன்றி செலுத்துவோம். இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி ஆண்டவருடைய பாதத்திலே நன்றி செலுத்துவோம். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், எங்களை கடைசி வரையந்தமும் எங்களை நடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை, துதியை, தோத்திரங்களை நாம் செலுத்துவோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்னது போல ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ஜீவனை, சுகத்தை, பலனை கொடுத்து அவரை உயர்த்தும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக, ஆண்டவரே எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு நான் ஏமாத்திரம், ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உடைய ஒத்தாசைக்காக, நீர் பாராட்டி வருகிற உடைய கிருபைகளுக்காய், நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாய், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை ஊற்றும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இன்றைக்கு என்னுடைய முகங்கள் பிரகாசம் அடையத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவைகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து இம்மட்டுமாய் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வருகிற கிருபைகளை எண்ணி நன்றி செலுத்தினவர்களாக இந்த நாளில் நம்முடைய தேவைகளை, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நாம் ஏறெடுப்போம். ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் தோத்திரத்தோடு வேண்டுதலினாலே, விண்ணப்பத்தினாலே, ஜெபத்தினாலே ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், மருவத்தை அருளிச்சுகிறவர், நாம் அறியாத நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை தெரிவிக்கிற ஒரு ஆண்டவர். அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய சமூகத்தினுடைய இருதயங்களை ஊற்றி ஜெபிப்போம். அண்ணாள் வெகு நேரமாய் அழுது விண்ணப்பம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய இருதயங்களை ஊற்றின பொழுது அவருடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். அவருடைய இருதயம் இரட்சகராகிய தேவனில் களிகூர்ந்தது என்று சொல்லிற வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாகவே கர்த்தர் நம்மை மகிழ பண்ணும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திறப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டு தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல நம்முடைய வாழ்வின் சிறையிருப்பை திருப்பும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தமாய் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பலவீனப்பட்டவர்கள் ஆண்டவருடைய கரங்களை பலப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையாய் பலப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்க. நீரே எங்கள் பரிகாரியான கர்த்தரையா, என்னுடைய பலவீனங்களெல்லாம் நீ சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறதையா, உம்முடைய தளமுள்ள கரம், உம்முடைய அற்புதத்தின் கரம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையின் சுகத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவைகள் இருக்கிறதோ, தேவைகள் நிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க.
உடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் நம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஒருவேளை வாழ்க்கையில கொஞ்சம் இருக்கிறதோ அந்த கொஞ்சத்தையும் ஆண்டவர் பரிபூர்ணமாக்கி கொடுக்கிற ஆண்டவர். ஒருவேளை கலசத்துல எண்ணெய் குறைவாயிருக்கிறதோ ஆண்டவர் பஞ்சகாலம் முழுவதுமாய் விதவையை போஷித்த ஆண்டவர் நம்மையும் போஷிப்பிக்க வல்லவராயிருக்கிறதற்காக இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பித்து கொடுக்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? அவரை நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறோமோ? நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். உடைய தேவைகள் இன்னதென்று உங்களை பரமபிதா அறிந்திருக்கிறார். உடைக்காகவோ உணவுக்காகவோ கவலைப்படாதிருங்கள். காட்டு புஷ்பத்தை பாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவோ? இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? அவரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். சந்திக்கும்படியாய், குறைவுகளை நிறைவாக்கும்படியாய், பலவீனத்தினுடைய ஆண்டுடைய பலன் பொருளமாய் விளங்கும்படியாய், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர், நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஆண்டவர், இரட்டை கலைந்து விட்டு மகிழ்ச்சியினும் கட்டினாலே இடை கட்டுகிற ஆண்டவர், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். திருமண வாழ்வை குறித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாய் ஆயத்தப்படுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக நாம் செபிப்போம். கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியாய் ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கத்தக்கதாக குடும்பங்களுக்காக நாம் செபிப்போம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் சிதைந்து காணப்படுகிறது. குடும்ப உறவுகளிலே காணப்படுகிற முறிவுகளை தேவன் அப்புறப்படுத்தும்படியாக, பிரிவினின் ஆவிகளை ஆண்டவர் கடிந்து கொள்ளும்படியாக, குடும்பங்கள் தேவ அன்பினாலே இசைவாய் கட்டப்படும்படியாக, அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், விசுவாசிக்கும். இன்றைக்கு தேவ அன்பு நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களில் ஊற்றப்படும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு குடும்பமும் மலை மேல் உள்ள பட்டணமாக ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய ஒரு குடும்பமாய் காணப்பட, நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராலே அடையாளங்களாக அற்புதங்களாக இருப்போம் என்று சொன்னது போல, கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆண்டவருக்கு அடையாளமாக சாட்சியிடக்கூடிய குடும்பமாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய இருதயத்தை விட சமூகத்தில் ஊற்றும்படியாக, என்னுடைய விண்ணப்பங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கும்படியாக நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் சிறப்பு பாடல் ஒன்றை நம்முடைய பாடற்குழுவை பாட கேட்போம். புத்தெழுச்சி பாடலில் உள்ள 70வது பாடல், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு என்ற பாடலை நாம் பாட கேட்போம். இயேசுவின் குடும்பம்
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு. வெற்றி உண்டு, துதிப்பாடு உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு. வெற்றி உண்டு, துதிப்பாடு உண்டு. ராஜாதிராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதிராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஆண்டுடைய நாமத்தினால் அன்போடு வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்மத்திலே ஏற்கனவே பணி செய்த முன்னாள் குருவானவர் ரெவரண்ட் தேவேந்திரகுமார் ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை நம்முடைய திருச்சபை சார்பிலே மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்று இந்த நேரத்தை அவருடைய கரங்களிலே கொடுக்கிறேன். அவர்கள் நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி இந்த அருமையான வழிபாட்டின் வழியாக எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். அடியானை மறைத்து அருமையான மக்கள் என்ன நோக்கத்தோடு கூட இல்லங்களில் இணைந்திருக்கின்றார்களோ அந்த எண்ணங்களை என் ஆண்டவர் நீர் ஒவ்வொருவரினுடைய வாழ்விலும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மீட்பெரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் அன்பு நிறை இந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தினாலே இந்த நாளிலும் ஒருவேளை நாம் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மீண்டுமாக உருவாகிவிட்டாலும் நாம் இல்லங்களிலிருந்து ஆண்டவரை தேடுகின்றோம். நிச்சயமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, ஒருவேளை நான் பணி மாறுதல் பெற்று சிங்கமுன்னேரி திருச்சபைக்கு சென்றிருந்தாலும் அன்போடு கூட இந்த நாளிலே என்னை அழைத்த நம்மளுடைய திருச்சபையின் தலைமை போதகர் ஐயா மற்றும் நம்மளுடைய திருச்சபையினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் அன்பு நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இல்லங்களிலிருந்து ஆண்டவரினுடைய வார்த்தையை கேட்கின்ற திருச்சபை குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நாம் எல்லாரும் விரைவாக நாம் சந்திப்போம். அதற்கான சூழலை ஆண்டவர் உருவாக்கி தருவாராக. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நமக்கு தென்னிந்திய திருச்சபை தியானிக்கும்படியாக கொடுத்த தலைப்பு திருமணத்தை கனப்படுத்துதல் என்கின்ற தலைப்பை நமக்கு நேர்த்தியாக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு ஆதாரமாக 3 திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்டோம். மல்கியா 2வது அதிகாரம் 13 to 16 வரை படித்தோம். 1 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து
திருமொழிகளை படித்தோம். மார்க்கு நற்செய்தி நூலிலிருந்து நாம் திருமொழிகளை படித்தோம். அன்பானவர்களே, இந்த மாதம் என்பது ஒரு விசேஷித்த மாதமாக இருக்கின்றது. இந்த மாதம் எந்த மாதம்? ஆகஸ்ட் மாதம் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. தமிழ் மாதத்திலே ஆடி மாதம் என்று சொல்லுவார்கள். இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற விசேஷமான தலைப்பு திருமணத்தை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய இந்த தலைப்பிற்கும் கிறிஸ்தவத்தினுடைய அநேக சூழல்களை நாம் உணர்ந்து பார்த்தோம் என்றால், இந்த திருமணத்தை இந்த மாதத்தில் நாம் வைப்பதே கிடையாது. ஆகஸ்ட் மாதம் என்கின்ற மாதம் சிறப்பு நிறைந்த மாதம்தான். ஆகஸ்டு என்கின்ற ராஜா தனக்கு தன்னுடைய பெயரிலே இந்த மாதத்தை வைக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் சிறப்பு நிறைந்த நாட்களாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நாட்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இந்த தமிழ் கலாச்சாரத்திலே ஆடி மாதத்திலே எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் செய்கிறதல்ல, விசேஷமாக திருமண காரியம் எதையுமே வைப்பதல்ல. நானும் பார்த்தேன், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது திருமண அழைப்புதல் நமக்கு வருமா, நாம் செல்லலாம் என்று பார்த்தேன். ஆனால் எந்த திருமண அழைப்புதலும் வரவே இல்லை. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அல்லது 18ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து திருமண பத்திரிகைகள், கிறிஸ்தவ திருமண பத்திரிகைகள் வந்து கொண்டே இருந்தது. என்ன என்று பார்த்தேன். அப்பொழுதுதான் சொன்னார்கள், ஐயா ஆடி போய் விட்டது, ஐயா ஆவணி வந்து விட்டது, திருமணம் வைப்போம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த நாளில் நமக்கு தென்னிந்திய திருச்சபை, ஆனால் விசேஷமாக இந்த நாளிலே, அதுவும் இந்த மாதத்தில் நமக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்திருப்பது, நம்மளுடைய வாழ்வை அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வாறாக நாம் சாட்சி நிறைந்த ஒரு வாழ்வாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு மிகவும் பொருளுள்ள ஒரு காட்சியாக நாம் தியானிப்பதற்கு வசதியாக இருக்கின்றது. இந்த வருடத்திலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தில் நமது பேராயர் ஐயாவின் வழியாக நமக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம், நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த தலைப்பிற்கும் இந்த மாதத்திற்குடைய செயல்பாடுகள் நம்மளிடத்தில் வித்தியாசமாக இருக்கிறது என்பது எல்லாரும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நாம் வாசிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதி மல்கியாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறாக ஒரு காட்சியை அங்கே நமக்கு அடையாளப்படுத்துகின்றார். சாட்சியாக ஆண்டவர் இருந்தார் என்று. அல்லேலூயா! எல்லாரும் அல்லேலூயா சொல்றீங்களா? இல்லங்களிலிருந்து நமக்கு திருமண்டலம் கொடுத்த இந்த ஆண்டினுடைய தலைப்பு வாக்குத்தத்தம் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லது இந்த ஆடி மாதத்திலே திருமண காரியத்திலே நாம் எப்படி ஆண்டவருக்கு முன்பதாக சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கின்றோம். இங்கே மல்கியாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியாக இருந்திருக்கிறார் என்று. ஆனால் இதற்கு சற்று வித்தியாசமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் ஐயப்பாடும் இல்லை என்பானவர்களே. ஆனால் ஆண்டவர் திருமணத்தை அவ்வளவு அதிகமாக நேசிக்கக்கூடியவராக, குடும்பத்தை அவ்வளவு அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு காட்டில் நரி வாழ்ந்து கொண்டு வந்தது. அந்த ஒரு ஆண் நரி தன்னுடைய கூட இருக்கக்கூடிய அநேக நரிகளிடத்திலே சொன்னது, ஐயா, நான் ஒரு மனிதனை அல்லது ஒரு மனுஷியை திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று தன்னுடைய ஆசையை அங்கே இருக்கக்கூடிய நரிகளிடத்திலே சொன்னது. மற்ற நரிகளெல்லாம் இந்த நரியை பார்த்து சொன்னது, ஐயையோ, மிகவும் அருவருப்பானவர்கள், அவர்கள் 2 கால்களை வைத்துக்கொண்டு மிகவும் உயரமாக இருப்பார்களே, அவர்களை போய் நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயே என்று மற்ற நரிகளெல்லாம் இந்த நரியை பார்த்து சொன்னது. ஆனால் இந்த நரி தன்னுடைய முடிவிலை மிகவும் உறுதி நிறைந்த ஒன்றாக இருந்தது. அதற்கு இந்த நரியானது ஒரு தீர்மானம் எடுத்து வைத்தது. இந்த காட்டில் ஏதாவது ஒரு பெண்மணி வந்தாள் என்றால் நான் அவளுக்காக அநேக தேன்களை சேர்த்து வைத்திருக்கின்றேன். அந்த தேன்களை யார் எடுத்துக்கொள்ளுகின்றார்களோ அவளிடத்தில் என்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பேன், அவளை நான் மனம் முடித்துக் கொள்ளுவேன் என்று இந்த நரியானது சொன்னதாம். கதைதான் அன்பானவர்களே. ஆகவே ஐயா என்ன நரிக்கும் மனிதர்களுக்கும் முடிச்சு போடுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கே நரியானது அதே போல் ஒரு நாளில் அநேக தேன்களை அந்த காடுகளில் இருந்து எடுத்து அது ஒரு மரத்தின் கீழ் வைத்து விட்டது. அங்கே காடுகளுக்கு வந்த அநேக மக்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு சில நாட்கள் கழித்து அந்த காட்டிற்கு வந்த ஒரு வயதான பெண்மணியானவள் தனக்கு தேவையான தேன்களை எடுத்துக்கொண்டாள், தன் குடும்பத்திற்கு தேவையான தேன்களை எடுத்துக்கொண்டாள்.
இந்த நரி சோகத்தோடு கூட இருந்தது. ஐயையோ, ஒரு வயதான மூதாட்டி அல்லவா தேனை வந்து எடுக்கிறாள் என்று. இன்னமும் கொஞ்ச நேரம் இந்த நரியானது காத்திருந்தது. ஒரு அழகான பெண்மணியானவள் அந்த தேனை எடுப்பதற்காக வந்தாள். அதை எடுத்து கொண்டாள். இந்த நரியானது அந்த பெண்ணிடத்தில் போய் கேட்டது, அம்மா, நீ என்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றாயா? எனக்கு உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசை என்று. அப்பொழுது இந்த பெண்மணியானவள் சொன்னாலாம், உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலும் பொருத்தம் வராது. நீ நரி, நான் மனுஷி, ஆகவே நாம் எப்படி இணைவது என்று இந்த அருமையான பெண்மணியானவள் சொன்னாலாம். ஆனாலும் நீ விரும்பி விட்டாய், என்னுடைய இல்லத்திற்கு வா என்று இந்த நரியை அழைத்து சென்று தன்னுடைய பெற்றோரிடத்திலே அறிமுகப்படுத்துகின்றார். பெற்றோர்கள் எவ்வளவோ எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள். உன்னுடைய அழகு என்ன, அது இருந்து நரியினுடைய அழகு என்ன, இந்த நரியினுடைய சரீரம் முழுவதுமாக பார், ஒரே முடிகள் நிறைந்ததாக இருக்கின்றது, அது 4 கால்களை வைத்துக்கொண்டு மிருகம் போல் இருக்கிறது, அதை நீ ஏன் மனம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று சொன்னதாம். இந்த பெண்மணியானவள் சொன்னாலாம், இல்லை, அது என்னை அதிகமாக நேசிக்கின்றது, நான் அந்த நரியை தான் திருமணம் முடிப்பேன் என்று இந்த அருமையான பெண்மணியானவளும் அந்த நரியை திருமணம் முடித்து காட்டுக்கு சென்று விட்டாளாம். பல நாட்கள் கழித்தது. இவர்களுக்கு அழகான வாழ்க்கை அமைந்து விட்டது. பிள்ளைகளும் பிறந்து விட்டது. இந்த நரி சொன்னதாம், நாம் உங்களுடைய இல்லத்திற்கு சென்று விடுவோம், உங்களுடைய அப்பா அம்மாவை போய் நாம் சென்று பார்த்து வருவோம் என்று சொன்னவுடன் இந்த நரி 2 பிள்ளைகள் இந்த மகளோடு கூட தன்னுடைய தாய் தந்தையை பார்க்க சென்றார்கள். அங்கே வயதான தாயும் தந்தையும் இருந்தார்கள். தந்தை வீட்டிற்கு வெளியிலே அருமையான ஒரு சேரிலே அமர்ந்து கொண்டார். வீட்டிற்குள்ளாக அம்மா இருந்தவுடன் இந்த மகளானவள் தன்னுடைய குழந்தைகளோடு கூட அந்த தாயாரை பார்க்க சென்றார். அந்த தாய்க்கு ஒரே மகிழ்ச்சி, தன்னுடைய பிள்ளை 2 குழந்தைகளோடு கூட வந்திருக்கின்றது. இந்த தாயானவள் இந்த மகளை பார்த்து கேட்டாள், எல்லா தாயையும் போல, அம்மா, எப்படி நீ சந்தோஷத்தோடு கூட இருக்கிறாயா என்று. இந்த மகள் சொன்னாள், அம்மா, நான் அந்த காட்டிலே மகிழ்ச்சியோடு கூட இருக்கின்றேன். எனக்கு எந்த வேளையும் என்னுடைய கணவர் நரி செய்ய விடுவதே இல்லை. எனக்கு தேவையான உணவுகள் எல்லாவற்றையும் என்னுடைய கணவர் காடுகளிலிருந்து நல்ல அழகழகான பழங்கள், கனிகள், காய்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து விடுகின்றார். என்னுடைய கணவன் உடை உடுத்துவதில்லை, அதனால் துணி துவைக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு இல்லை. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கணவன் சந்தித்துக் கொள்ளுகின்றார். என் பிள்ளைகளையும் அருமையாக பார்த்து கொள்கிறார். நான் இயற்கையோடு கூட சந்தோஷத்தோடு கூட வாழ்கிறேன். எனக்கு ஒரு வேளையும் இல்லை, எல்லா வேளையையும் என்னுடைய கணவன் நரி செய்து கொள்ளுகிறது என்று சொன்னார். இவள் தாயானவள் வெளியிலே சென்று தன் கணவனை பார்த்தால் கணவர் சாப்பாடு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த சேரிலே அமர்ந்து கொண்டார். தன்னுடைய தாய் ஓடி ஓடி வந்து மகளினிடத்தில் சொன்னார், அம்மா, உன்னுடைய காட்டிலே வேறு யாராவது நரி இருந்தால் சொல்லம்மா, நான் மனம் முடித்துக் கொள்கின்றேன். இந்த மனிதர்களோடு கூட சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை கழிக்க முடியாது. சமைக்க வேண்டும் என்றாலும் நான் தான், அவர்களுக்கு என்ன தேவை என்றாலும் நான் தான். அந்த மனிதன் எந்தித்து ஒரு தண்ணீர் கூட குடிப்பதற்கு இல்லை. ஆனால் நீ சந்தோஷத்தோடு கூட இந்த நரியை மனம் முடித்து மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறாயே என்று இந்த தாயானவள் சொல்லுகின்றார். வேறு நரி இருந்தால் சொல்லு, நான் மனம் முடித்துக் கொள்கிறேன் என்று. அன்பானவர்களே, நம்முடைய திருமண வாழ்வு என்பது இந்த உலகத்திலே கசந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை இணைத்ததினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாதபடி ஒரு சில ஆண்டுகள், ஒரு சில காலங்கள் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறதை தவிர, காலங்கள் செல்ல 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 அவற்றினுடைய சாராம்சம் அல்லது அவற்றினுடைய மகிழ்ச்சி முற்றிலுமாக மறைந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதிலே இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஆண்டவர் மனிதனை படைத்துவிட்டு ஆணையும் பெண்ணையும் வெவ்வேறாக இருக்க வேண்டும் என்று வைக்கவில்லை. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும் என்றுதான் அங்கே ஆண்டவர் கடவுள் இந்த ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து அங்கே குறிப்பிடுகின்றார். நீங்கள் இருவரும் இதற்கு அப்புறமாக இருவர் அல்ல, இருவரும் ஒரே மாமிசமாக இருக்கின்றீர்கள் என்பதை அங்கே ஆதாமையும் ஏவாளையும் படைத்துவிட்டு அங்கே ஆண்டவர் கடவுளானவர் ஒரு சாட்சியை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றார். அதே போல ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் இருவரும் ஒன்றாய் இருப்பதற்காக கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, திருமணம் என்பது அவ்வளவு விசேஷமான ஒன்று, குடும்ப உறவு என்பது அவ்வளவு விசேஷமான ஒன்று. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக அல்லது சாட்சியை நாம் இழந்த ஒரு வாழ்வாகத்தான் இன்று இருக்கக்கூடிய குடும்பங்களானது காணப்படுகிறது. அன்பானவர்களே, திருமணம் என்ற சொல்லை 2 சொற்றொடரோடு கூட அறிஞர்கள் பிரிக்கின்றார்கள். திரு பிளஸ் மனம், திருமணம் என்கின்ற 2 சொல்லை 2ஆக பிரிக்கின்றார்கள். திரு என்றால் பரிசுத்தம்,
மனம் என்றால் கூடுதல் அல்லது இணைதல் என்கின்ற பொருள்படுகின்றது. பரிசுத்தமாக இணைதல், பரிசுத்தமாக கூடுகின்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த திருமணம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இதைத்தான் திருமணத்தினுடைய மிகவும் சிறப்பு நிறைந்ததாக, மிகவும் மகிமை நிறைந்ததாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் நல்ல வாழ்வை கொடுத்திருக்கின்றார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்வு என்பது கடைசி வரைக்கும் நாம் ஒரே குடும்பத்தின் மக்களாக, ஒரே மாமிசமாக, ஒரே சரீரமாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணம் செல்லும் பொழுதுதான் மகிழ்ச்சி நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்த ஒன்றாக இருக்கும் அன்பானவர்களே. நாம் வாசிக்க கேட்ட மல்கியாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லி இருக்கின்றார், கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பக்கத்துல ஒருவேளை கணவன் இருந்தார் என்றால் ஆண்டவர் நமக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா அம்மாமார்கள்லாம், ஐயாமார்கள் எல்லாம் அதே மாதிரி சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கிறார். ஐயா, ஆண்டவர் நமக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கிறார் என்கின்ற காரியத்தை தான் திருமண உறவிலே நீங்களும் நானும் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் வாசிக்க கேட்ட இந்த மல்கியா என்கின்ற தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலமாக இருக்கிறது என்று அறிஞர்கள், வேதாகமத்தினுடைய வல்லுநர்கள் நமக்கு நேர்த்தியாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். யோவானையும் இயேசு கிறிஸ்துவையும் எதிர்நோக்கி இருந்த ஒரு நூலாக இந்த மல்கியா நூலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மல்கியா என்றால் அவற்றினுடைய எபிரேய சொல்லானது மலாக்கி என்கின்ற சொல்லுதான் பின்னாட்களிலே மல்கியா என்கின்ற சொல்லாக பொருள் மாறி மல்கியா என்கின்ற சொல் உருவாகிவிட்டது. மலாக்கி என்பதுதான் எபிரேயத்தினுடைய உண்மையான பொருளாக அங்கே காணப்பட்டிருக்கின்றது. அவற்றிலும் மேலாக இந்த மல்கியா புஸ்தகத்தை எபிரேய சாக்ரட்டிஸ் என்று மிகவும் தேர்ந்த அல்லது எபிரேயத்திலே இது சாக்ரட்டிஸ் என்கின்ற ஒரு சிறந்த மொழிய நூலாகவும் இதை அங்கே அடையாளப்படுத்துகின்றார்கள் அன்பானவர்களே. அது மட்டும் அல்லாதபடி இந்த மல்கியா நூல் ஒரு மிகப்பெரிய சாட்சி நிறைந்த நூலாக, அல்லது நெகேமியாவினுடைய காலத்தில் என்னென்ன சூழல்கள் எல்லாம் காணப்பட்டதோ, நெகேமியா வாழ்ந்த காலத்தில் அல்லது நெகேமியாவினுடைய புஸ்தகத்தில் இஸ்ரவேல் மக்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி வேற்று மனங்களை முடித்தார்களோ, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை மதியாதபடி வாழ்ந்தார்களோ, அதே ஒரு சூழலைத்தான் இந்த மல்கியாவினுடைய நூலிலும் முழுமையாக பொதியப்பட்டு இருக்கிறது என்கின்ற சூழலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மல்கியா எழுதப்பட்ட காலம் கிமு 538 என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கிமு 538 இந்த மல்கியா என்கின்ற நூல் மிகவும் சிறப்போடு கூட எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். இந்த மல்கியா என்கின்ற தீர்க்கதரிசியானவர் அங்கே எருசலேமில் இருந்த மிகப்பெரிய ஜெப ஆலயத்தினுடைய தலைவனாக இருந்திருக்க கூடும் என்கின்றதை அங்கே இருக்கக்கூடிய யூத மக்கள் மிகவும் நேர்த்தியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். மல்கியா என்றால் என்ன அர்த்தம்? மல்கியா என்றால் என்ன அர்த்தம்? தூதன் என்று பொருள்படுகின்றது. மல்கியா என்றால் தூதன். அங்கே ஆண்டவரினுடைய வார்த்தைகளை மிகவும் நேர்த்தியாக அறிவிக்கக்கூடிய அல்லது அவற்றில் சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஆண்டவரினுடைய வருகையை குறித்து, யோவானினுடைய வருகையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு நூலாக இருப்பதின் அடையாளமாக இந்த மல்கியாவிற்கு தூதன் என்கின்ற ஒரு பொருளோடு கூட இவற்றினுடைய பெயர் அங்கே அவனுக்கு அடையாளப்படுத்தப்படுகின்றது. அன்பானவர்களே, இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த அருமையான திருமறை பகுதியிலே 14வது வசனத்திலே ஆண்டவர் கடவுளானவர் மல்கியாவின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், உன் இளை வயதின் மனைவிக்கு நீ சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகின்ற நிகழ்வை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, இதை எதற்காக ஆண்டவர் அங்கே மல்கியாவின் வழியாக அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார் என்றால், 13வது வசனத்தை நாம் படித்தோம் என்றால் நாம் அவற்றினுடைய சாராம்சத்தை முற்றிலுமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய பீடத்திற்கு முன்பதாக நின்று பெருமூச்சினால் அவற்றை நிரப்பினார்கள். அழுகையினாலும் பெருமூச்சியினாலும் அங்கே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஆண்டவரினுடைய பலிபீடத்தை நிரப்பக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் அங்கே அவருடைய காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களினுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய கண்ணீர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர்களினுடைய எந்த விதமான காரியத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற சூழலோடு நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் இங்கே மல்கியாவின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்து உரைத்த காரியம் இந்த காட்சிகள். உன்னுடைய மக்கள் எல்லாரும், தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அழுகையோடு கண்ணீரோடு கூட பெருமூச்சோடு கூட நிரம்பி நிற்கின்றார்கள். ஆனாலும் ஏன் அவ்வளவு தூரம் இருந்தும் அங்கே ஆண்டவர் அந்த பெருமூச்சை கேட்கவில்லை? ஏன் அந்த கண்ணீரை காணவில்லை? ஏன் உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் காணவில்லை என்றால், குடும்ப வாழ்விலே, குடும்ப உறவிலே அங்கே ஒரு உண்மைத்தன்மை என்கின்ற சூழல் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை இங்கே அடையாளப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, நாம் எல்லாவற்றிலும் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து விடுகின்றோம். ஜெபிப்பதிலே, வேதம் வாசிப்பதிலே, ஆலயத்திற்கு வருவதிலே, கொடுப்பதிலே நாம் ஒரு பக்திமானாக காட்சி கொடுத்து விடுகின்றோம் திருச்சபைக்கு முன்பதாக. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திற்குள்ளாக செல்லும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பல விதங்களிலே போராட்டங்கள், மனைவியை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை, கணவனை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை நம் எல்லாருக்குள்ளும் ஏற்பட்டு இருக்கின்றது. இவற்றினால் தான் அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், உன் இளம் வயது மனைவிக்கு முன்பதாக ஆண்டவர் சாட்சியாக இருந்தார் ஐயா. திருமணம் முடிக்கும் பொழுது அங்கே கணவனும் மனைவி மட்டும் அங்கே இருக்கவில்லை, ஆண்டவரும் அவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக இருந்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக சாட்சியாக இருந்திருக்கிறார் என்று அங்கே அடையாளப்படுத்துகின்ற ஒரு நல்ல நிகழ்வை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் மல்கியாவின் இடத்தில் வந்து நிற்கின்றார்கள். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கின்றார்கள். அழுகையோடு கண்ணீரோடு கூட பெருமூச்சோடு கூட வந்து நிற்கின்றார்கள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு ஏன் இப்படி ஆகிவிட்டது? எங்கள் தேசம் ஏன் இப்படி ஆகிவிட்டது? எங்களுடைய குடும்பம் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று அவர்கள் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மறுமொழி இவ்வாறாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையில்லாத வாழ்க்கையோடு கூட வாழ்கின்றீர்கள். வேற்று நாட்டு மனிதர்களை மனம் முடிக்கின்றீர்கள். வேற்று நாட்டு பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கின்றீர்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அங்கே ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு மல்கியா தீர்க்கதரிசியின் வழியாக எடுத்துரைத்த காரியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, ஒருவேளை நம்மளுடைய திருச்சபை மக்கள் எல்லாரும் ஆசீர்வாதமான மக்கள், நீங்கள் எல்லாரும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான். ஆனாலும் ஏதோ ஒரு சிலருக்குள்ளாக அல்லது நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக, நமது மனைவிக்குள்ளாக, நம்முடைய கணவனுக்குள்ளாக நம்மளுடைய உறவு என்பது எப்படி காணப்பட்டு இருக்கின்றது? அநேக குடும்பங்களில் இன்றும் பேசாதபடி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநேக குடும்பங்களிலே ஒற்றுமையோடு இல்லாதபடி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரே குடும்பத்திற்குள் தான் இருப்போம். கணவன் ஒரு வழி போனார் என்றால் மனைவி ஒரு வழி போய் கொண்டிருப்பார்கள். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றிருப்பார்கள், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து வேண்டும் என்று இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாதபடி, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாதபடி, ஒருவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாதபடி எல்லா விதங்களிலும் நாம் அந்த குடும்ப உறவை நாம் சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்று அநேகமாக இருக்கின்றது. அநேக வழக்கறிஞர்கள் சொல்லுவார்கள், கிறிஸ்தவ திருமணங்கள் தான் ஐயா நீதிமன்றங்களுக்கு அநேகமாக வரக்கூடியதாக இருக்கிறது என்று. என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் எப்படி கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை திருமணம் முடித்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லுகின்றோம். இங்கே திருமணத்திற்கு உறுதிமொழி கொடுக்கக்கூடிய போதகர்கள் கேட்கக்கூடிய அநேக காரியங்களுக்கு நாம் நேர்த்தியாக வாக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். இவரை மட்டும்தான் நேசிப்பேன், இவருக்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன், அதே தான் வார்த்தையும் தான் கணவனும் சொல்லுவது. ஆனால் கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல எல்லா விதமான அன்புகளும் தோய்த்து போகக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா விதத்திலும் அந்த அன்பு குடும்பத்திற்குள்ளாக சீரழிந்து போய் கொண்டிருக்கிறதைத்தான் நாம் இந்த நாட்களிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆனால் கிறிஸ்துவ குடும்பம் ஆகிய நீங்களும் நான் மற்றவர்களைப் போல அல்லாதபடி நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்வு என்பது அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்மளுடைய குடும்ப வாழ்வை சாட்சி இல்லை என்றால் நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள், நம்முடைய கண்ணீர்கள், பெருமூச்சுக்கள் எவ்விடத்திலும் கேட்க முடியாதபடி போய்விடும் என்பதை இங்கே மல்கியாவின் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அதற்காகத்தான் நமக்கு ஆண்டவர் அதை அடையாளப்படுத்துகிறாரே தவிர நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார், நம்முடைய கண்ணீரை காண மாட்டார் என்பதற்காக அல்ல. அந்த காலத்தில் இப்படி ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குடும்ப உறவிலே, குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி புரிந்து கொள்ளாதபடி, குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாதபடி, குடும்பத்திற்குள் ஒரு மனம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேல் குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் கண்ணீர் வெடித்தார்கள், ஜெபித்தார்கள், அழுதார்கள் ஆண்டவர்களுக்கு முன்பதாக. ஆனால் அவருடைய கண்ணீரை கேட்கவில்லை, அவருடைய பெருமூச்சை ஆண்டவர் கண்டுகொள்ளவில்லை. ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கின்றார், ஐயா, உன்னுடைய குடும்ப வாழ்விலே நீ மகிழ்ச்சியோடு கூட இல்லை,
உன்னுடைய குடும்ப உறவில் நீ மகிழ்ச்சியோடு கூட இல்லை என்று இங்கே மல்கியா என்கின்ற தீர்க்கதரிசியின் வழியாக அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு அடையாளப்படுத்துகின்றார், அறிமுகப்படுத்துகின்ற காட்சி அதுதான் அன்பானவர்களே. இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அங்கே திருமணம் என்கின்ற ஒரு காரியத்தை அங்கே அடையாளப்படுத்தினார். நாம் முன்பதாக பார்த்தோம், திருமணம் என்பது பரிசுத்தமாக இணைந்து வருதல், பரிசுத்தமாக கூடி வருதல். ஆனால் அந்த பரிசுத்தமாக கூடி வந்த வாழ்க்கையை, பரிசுத்தமாக நாம் கட்டமைத்துக் கொண்ட அந்த வாழ்க்கையை நாம் எல்லா விதங்களிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் படிப்படியாக நம்முடைய அன்பு குறைந்து போய் இந்த நாட்களில் அநேக விதங்களிலே நாம் ஆண்டவருக்கு முன்பதாக சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம் அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், உன் இள வயதின் மனைவிக்கு சாட்சியாக இருக்கிறார். உன் இள வயதினுடைய மனைவிக்கு ஆண்டவர் சாட்சியாக இருக்கின்றார். அவரை நாம் எவ்வாறாக நம்முடைய குடும்பத்தின் மக்களை வழி நடத்துகின்றோம், எவ்வாறாக நம்முடைய குடும்பத்தின் உறவுகளை நாம் கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நாம் மனைவியோடு கணவனோடு கூட அன்பாக இல்லை என்றால் நம்முடைய ஜெபங்கள் விருதாவாக போய்விடும், நம்முடைய அழுகை விருதாவாக போய்விடும், நம்முடைய கண்ணீர் விருதாவாக போய்விடும். ஒன்றுக்கு நாம் ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றுக்கும் பதில் வராமல் போய்விடும் அன்பானவர்களே. அருமையான பக்தன் யோசுவா சொல்லுகின்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே துதித்துக் கொண்டிருப்போம். தாவீது அதைத்தான் சங்கீதங்களில் அநேக காரியத்தை பாடியிருக்கின்றார். கர்த்தருக்கு பயப்படுவதனால் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் திராட்சை செடியை போல ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று அங்கே சங்கீதக்காரன் 128 அநேக காரியத்தை குடும்பத்தை குறித்து அடையாளப்படுத்துகின்றார். அதைத்தான் நீதிமொழிகளிலே சாலமோன் தன்னுடைய ராஜா பதவிக்கு மத்தியிலே 30வது நீதிமொழிகளிலே சொல்லுவான், மனைவியை, நல்ல மனைவியை ஸ்திரியால் கண்டுபிடிக்கக்கூடியவன் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள் என்று. சாலமோன் எல்லா விதமான ஆசிகளையும் பெற்றிருந்தவர், தேசத்திற்கு ராஜாவாக இருந்தவர், தேசத்திற்கு எல்லா விதமான திட்டங்களையும் நேர்த்தியாக செய்து கொடுக்கக்கூடிய இருந்தவர். அவருக்கு வா என்றால் வரக்கூடிய மனிதர்கள் அநேகம் இருக்கின்றார்கள், போய் என்றால் போகக்கூடிய மனிதர்கள் அநேகம் இருக்கின்றார்கள். ஆனால் அவர் தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதி முடிக்கும் பொழுது சொல்லுகின்றார், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் ஐயா? நான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டேன், எல்லா விதமான காட்சிகளையும் நான் அனுபவித்து விட்டேன், ஆனால் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று அங்கே சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதி நிறைவு செய்யும் பொழுது மிகவும் நேர்த்தியாக அங்கே சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலும் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் மற்றவருக்கு முன்பதாக சாட்சி நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். மற்றவருக்கு முன்பதாக நாம் சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அன்பானவர்களே. மற்றவர்களைப் போல அல்ல, மற்றவர்கள் எப்படி வேண்டும் என்றாலும் ஆளலாம், ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது, கசந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு முன்பதாக சாட்சியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக வழி நடத்தினவர். நாம் எளிமையாக கடந்து போய்விட முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் திருமணத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே தான் அவரினுடைய முதலாவது அற்புதமும் அந்த திருமண வீட்டில் நிகழக்கூடிய ஒன்றாக இருந்தது, ஒரு குடும்பத்தில் நிகழக்கூடிய ஒன்றாக அவருடைய அற்புதம் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்தில் அவருடைய முதலாம் அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டில் என்று மிகவும் நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் அநேக அற்புதத்தை செய்தார், அநேக அடையாளங்களை செய்தார். இந்த திராட்சரசத்தை மாற்றுவதை விட மேலான மரித்தவனை எல்லாம் உயிரோடு கூட எழுப்பினார். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஊழிய பயணத்தை தொடங்குவதற்கு, தன்னுடைய அற்புதத்தின் செயல்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் தொடங்குவதற்கு ஆரம்ப இடமாக இருந்தது அந்த கானாவூர் திருமண வீடு தான். அன்பானவர்களே, அவர் குடும்பத்தை, திருமண வாழ்வை அவ்வளவு நேசிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதற்காகத்தான் ஆண்டவர் அநேக விதங்களிலே தன்னுடைய ஊழியத்திலே மிகவும் நேர்த்தியாக அவர் கட்டமைத்துக் கொண்டு வந்தார். மிகவும் நேர்த்தியாக அவர் தன்னுடைய காட்சிகளை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு வந்தார். அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட மார்க் நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்திலே நாம் அநேக செயல்களை வாசித்து பார்த்தோம். என்ன வாசித்தோம்? அங்கே இருக்கக்கூடிய பரிசேயர்கள் எல்லாரும் கேட்கின்றார்கள், ஐயா, மோசையினுடைய நாட்களில் தள்ளுதல் சீட்டு கொடுக்கப்பட்டதே என்று. அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுவார்? உங்களினுடைய முரட்டாட்டத்தினால் தான் நான் அதை கொடுத்தேன், உங்களினுடைய பிடிவாத குணத்தினால் தான் அந்த தள்ளுதல் சீட்டிற்கு நான் ஒப்பு கொடுத்தேனே தவிர என்னுடைய விருப்பத்தினால் அல்ல, என்னுடைய செயல்பாடுகளினால் அல்ல. உங்களுடைய மூர்க்கமான கோபம், உங்களுடைய முரட்டாட்டமான செயல்களினால் தான் அதை நான் அனுமதித்தேனே தவிர என்னுடைய விருப்பமே அல்ல என்று அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகின்ற ஒரு நிகழ்வு நமக்கு மார்க் நற்செய்தி நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்படி என்றால் மோசையினுடைய காலங்களில் கொடுக்கப்பட்ட அந்த தள்ளுதல் சீட்டு என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல.
அங்கே இஸ்ரவேல் மக்கள் யூதர்களினுடைய முறுமுறுப்பு, இஸ்ரவேல் மக்கள் யூதர்களினுடைய பிடிவாதத்தினாலே அந்த காரியத்திற்கு ஒப்புக்கொண்டேன் என்று அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் மிகவும் நேர்த்தியாக சொல்லுகின்றார். அன்பானவர்களே, குடும்ப வாழ்வை ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்புதான் ஐயா இந்த உலகத்திலே மேன்மையாக இருந்தது. அன்புதான் இந்த உலகத்திலே சிறந்ததாக இருக்கின்றது. அன்புதான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அது எங்கே இருந்து புறப்பட வேண்டும்? குடும்பத்திற்குள்ளாக இருந்து புறப்பட வேண்டும், கணவனுக்குள்ளாக இருந்து புறப்பட வேண்டும், மனைவிக்குள்ளாக இருந்து புறப்பட வேண்டும். ஒருவேளை நம்மளுடைய வாழ்வை பார்த்து நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள். ஒருவேளை நாமே பேசாதபடி சண்டையிட்டுக் கொண்டு மற்றவருக்கு சாட்சி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளும் அவ்வாறாக உருவாகி விடுவார்கள். ஆகவே தான் திருமண வாழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் நிறைந்ததாக, தூய்மை நிறைந்ததாக, ஆண்டவர் அதிகமாக கனப்படுத்தி ஆண்டவர் இந்த திருமணத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருந்ததினாலே தான் இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நமக்கு இதை எளிமையான தலைப்பாக கொடுக்கவில்லை. ஒவ்வொரு வாரங்களும் அநேக தலைப்புகளை குறித்து நாம் தியானிப்போம். ஒன்று நமக்கு ஆசீர்வாதம் வரும், அல்லது நாம் எப்படி வாழ்வை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இந்த நாளிலே திருமணத்தை குறித்து நமக்கு தென்னிந்திய திருச்சபை இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக ஆண்டவர் எல்லா குடும்பத்தையும் நேசிக்கின்றார், எல்லா குடும்பத்தின் மீதும் அன்பு வைத்திருக்கின்றார். எல்லா குடும்பத்தின் மக்களும் கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒற்றுமையோடு கூட சாட்சி நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும், இந்த திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருத வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். அன்பானவர்களே, ஒருவேளை நமது வாழ்விலே சாட்சி இல்லாதபடி நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சரி, எவ்வளவுதான் ஆண்டவருக்கு முன்பதாக பெருமூச்சு விட்டு அழுது கண்ணீர் வடித்தாலும் சரி, அங்கே மல்கியாவின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன காட்சி தான் நம்முடைய வாழ்க்கையில் அது பூர்த்தியாகாமல் போய்விடும். அன்பானவர்களே, எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். எல்லா மக்களினுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே விருப்பப்படுகின்றார். ஆனால் நமது குடும்ப வாழ்க்கை, நம்முடைய திருமண வாழ்வு என்பது எவ்வாறாக அமைக்கப்பட்டிருக்கின்றது? நாம் எவ்வாறாக ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய திருமண வாழ்க்கையை நாம் பயணித்துக் கொண்டு வருகிறோம் என்பதை உணரக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்வை உயர்த்தக்கூடியவராக இருப்பார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்வு ஒருவேளை இந்த திருமண நாட்களிலே நீங்கள் எப்படி சந்தோஷத்தோடு கூட இருந்தீர்களோ, திருமணம் முடித்த நாட்களில் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியோடு கூட இருந்தீர்களோ, அதே போல உங்களுடைய வாழ்வின் கடைசி பரியந்தம், அதே போல உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பரியந்தமும் நீங்கள் ஒற்றுமையோடு கூட அன்போடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அதிகமாக பிரியப்படுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் அதிகமாக நம் மீது நம்மளுடைய இந்த தேவைகளை நேர்த்தியாக நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஒருவேளை இதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி நம்மளுடைய திருமண வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டிருக்கலாம், அது ஏதோ ஒரு விதத்தில் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் நாம் மாற்றி போட்டுவிட்டு, எல்லாவற்றையும் நாம் மறந்து போட்டுவிட்டு ஆண்டவருக்கு முன்பதாக நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நான் மட்டும் இணைக்கவில்லை, எனக்கு ஊடாக நின்று ஆண்டவரும் நின்றிருக்கின்றார், அவரே அதற்கு சாட்சியான கடவுளாக இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த ஆண்டவருக்கு முன்பாக உள்ள சாட்சியை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும் என்றார், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றார், நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் காண வேண்டும் என்றார், நம்முடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றார், நம்முடைய நிந்தனைகளை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றார், நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான அநீதிகளையும், குடும்பத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றி போட வேண்டும் என்றால், இந்த குடும்ப உறவில் முக்கியமாக நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அதை நன்மையானதாக நிறைவேற்றி தருவார். அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்ந்து பாருங்கள். நம்முடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய ஆண்டவராக இருப்பார். அன்பானவர்களே, அந்த காரியத்தை நாம் ஆண்டவருக்கு முன்பதாக செய்து பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைவான காரியத்தை கொடுத்து உங்களையும் என்னையும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையும், திருச்சபை குடும்பத்தின் மக்கள் அனைவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி நம்மளை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கங்களும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் நன்மையாக கொடுத்த இந்த பரிசுத்தமான ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. திருமண வாழ்வு என்பது எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஐயா. மல்கியாவினுடைய தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் உமக்கு முன்பதாக பெருமுச்சோடு கண்ணீரோடு கூட அழுது அநேக தேவைகளுக்காக போராடினீர்கள் ஐயா.
ஆனால் நீர் அவர்களுக்கு முன்பதாக சொன்ன காரியம், நீங்கள் உங்களுடைய வாழ்வில், திருமண வாழ்வில் சாட்சி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு முன்பதாக சாட்சியாக நிற்கின்றேன். நீங்கள் உங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டால் உங்களுடைய பெருமூச்சுகள், கண்ணீர் எல்லாவற்றையும் நான் கேட்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த அருமையான நேரத்திலும் எங்களுடைய திருச்சபை குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஒருவேளை எங்களுடைய திருச்சபை குடும்பங்களில் ஒரு சிலர் சிதறடிக்கப்பட்டு போய் கிடந்தாலும், வாழ்விலே போராட்டம் பிரச்சனைகளோடு கூட இருந்தாலும், எல்லா குடும்பங்களும் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றோம். மீட்பெரும் அருமை இரட்சகரும் ஆகிய மானிட மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். அன்பான திருச்சபை மக்களே, மீண்டுமாய் உங்களை யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சபையருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்பு, நம்முடைய தமிழக அரசு அறிவித்திருக்கிற உத்தரவின்படியும் நம்முடைய அன்புக்குரிய பேராயர் ஐயா அவருடைய அறிவிப்பின்படியும் இந்த நாட்களிலே இந்த கொரோனா தொற்று காலமாக இருக்கிறதுனாலே அரசு மற்றும் நம்முடைய பேராயம் எடுத்திருக்கிற முடிவின்படியாக நாம் ஆன்லைன் வாயிலாக நம்முடைய ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்பத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மறு அறிவிப்பு கொடுக்கும் வரை நம்முடைய ஆராதனைகள் எவ்விதமாய் நடைபெறும் என்பதை குறித்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே அவ்வப்போது உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். ஆகவே அரசு மறு அறிவிப்பு வரை ஆன்லைன் வாயிலாகவோ அல்லது நாம் எவ்விதமாக ஆராதனை நடத்த இருக்கிறோம் என்பதை குறித்து உங்களோட வாட்ஸ்அப் மூலமாக அவ்வப்போது தகவலை தெரிவிப்போம். நீங்கள் அதை சரியாக பார்த்து ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். மேலும் ஆன்லைன் வாயிலாக நடைபெறுகிற இந்த ஆராதனைகளிலே திருச்சி மக்கள் குடும்பமாக ஜபத்தோடும் குடும்பமாகவும் ஆராதனை நிறைவு பகுதி வரையிலும் நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல ஆராதனை வேளையிலே காணிக்கை பாடல் பாடப்படும் பொழுது உங்களுடைய இல்லங்களிலே ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் காணிக்கையை சேகரித்து வைத்து நீங்கள் ஆலயத்திலே கொண்டு வந்து அதை செலுத்த உங்கள் அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். பை காணிக்கை, தோத்திர காணிக்கை, சந்தா, தசமபாக காணிக்கை, ஆலய கட்டுமான பணிக்கான காணிக்கை, இன்னும் ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் செலுத்த நினைக்கிற காணிக்கைகளை ஆலய ஆராதனை மீண்டுமாய் துவக்கப்படுகிற நாட்களிலோ அல்லது ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் ஆலய அலுவலகத்திலோ இல்லது குருவாருடைய இல்லத்திலோ அல்லது ஆலய பொருளாளர் அவர்களை சந்திக்கிற வேளையிலோ உடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்த உங்கள் அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ச்சியாக நம்முடைய தேசத்திற்காக, தமிழகத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அலை ஒன்று வராதபடிக்கு அரசு எடுக்கிற இந்த முன்னெச்சரிக்கை காரியங்களுக்காக ஜெபித்து ஆண்டவர் விரைவில் மீண்டும் ஆலயத்தில் இணைந்து கூடி ஆராதிக்கக்கூடிய வாய்ப்புகளை விரைவில் ஏற்படுத்தி கொடுக்க தொடர்ச்சியாக ஜெபிக்க ஒரு அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். பரிசுத்த மெய் விவாக அறிக்கை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் கீழவாசல் CSI மகிமையின் ஆலயத்தை சேர்ந்த திரு C. ராஜசெல்வம் என்பவரின் குமாரத்தி ஆர். மோனிகா கிரேசு, காரியாபட்டி TELC ஆலயத்தை சேர்ந்த திரு T. ஜேம்ஸ் என்பவரின் குமாரன் J. ராஜா சுந்தர் சிங்கும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறாள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் கீழவாசல் CSI மகிமையின் ஆலயத்தைச் சேர்ந்த திரு G. ஜெபக்குமார் என்பவரின் குமாரத்தி J. முனு ஜேனட் மேரியும், தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலம் மனோரமியபுரம் CSI தூய யோவான் ஆலயத்தைச் சேர்ந்த திரு M. ஜபத்துரை என்பவரின் குமாரன் J. இம்மானுவேல் யாபேஸ் ரூபனும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறாள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் கீழவாசல் CSI மகிமையின் ஆலயத்தைச் சேர்ந்த திரு S. ஜெபராஜ் பட்கில் என்பவரின் குமாரன் J. ஜீவராஜ் இம்மானுவேலும், கத்திற்றல் ஆலயத்தைச் சேர்ந்த திரு S. ஏசுவடியான் என்பவரின் குமாரத்தி Y. ஜெனிஃபர் பிரியதர்ஷினியும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறாள் என அறிவிக்கிறேன்.
இவர்களை பரிசுத்தமே விவாகத்தில் சேர்க்கக்கூடாது. நியாயமான காரணமாவது தடையாவது இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. தலைகளை தாழ்த்தி இவர்களுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, எனக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அறிக்கை வாசிக்கப்பட்ட அந்த அருமையான மணமக்கள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அருமையான பிள்ளைகள் மீது தம்முடைய ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் பரிபூரணமாய் வர்ஷிக்க பண்ணும்படியாக உம்மை நோக்கி நாள் பார்க்கிறோம். திருமணத்திற்காக குடும்பத்தின் மக்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள், அவள் எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களை கர்த்தர் அனுகூலமாக்கி கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாள் பார்க்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தர் குடும்பத்தின் மக்களுடைய ஜெபங்களை கேட்டு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை தெரிவித்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் அருமையான பிள்ளைகள் திருமண ஆராதனைக்காக ஜெபிக்கவும், கடவுளுடைய சமூகத்திலே கொடுக்க போகிற வாக்குறுதிகளை தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து கடவுளுக்கு மகிமை செலுத்தி ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியாய் கடவுளுக்கு சாட்சியை நிற்கக்கூடிய கிருபைகளை நீ கட்டளையிட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியுமாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையில் உள்ள 82வது கீர்த்தனை, இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான், இவரே பெருமான் என்ற கீர்த்தனை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் காணிக்கையை சேகரிக்க உங்களை அன்பாய் ஞாபகப்படுத்துகிறேன். 82வது கீர்த்தனை. Amen.
நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மையான ஈவுகளுக்கும் ஊற்று வருடமாயிருக்கிற அன்பின் பல்லோகத்தின் தகப்பனே, இந்த ஆராதனை வேலைக்காக துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை முழுமையாய் கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய், உடைய மெல்லி சத்தத்தை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கொடுத்து மனு குடும்பத்திற்கு குடும்ப வாழ்வை நியமித்து நீர் கிருபைகளை இரக்கங்களை பாராட்டி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கனமுள்ளதாக ஆண்டவரே திருமறை கட்டளையிடுகிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதற்கு ஆண்டவர்களுக்கு கிருபைகளை பாராட்டும்படியாக உன்னை நோக்கி நான் பார்க்கிறோம் ஐயா. விவாக மஞ்சம் யாவருக்குள்ளாகவும் அது கனம் உள்ளதா இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக திருமண வாழ்வுக்கு நான் மதிப்பளிக்கும்படியாக, ஒருவருக்கொருவர் கனத்தை கொடுக்கும்படியாய், மதிப்பளிக்கும்படியாய், ஒருவரின் மேல் ஒருவர் அன்பு செலுத்தும்படியாய், ஒருவர் மேல் ஒருவர் இணக்கமுடையவர்களாய் காணப்படும்படியாய் நீர் எங்களுடைய பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய சமூகத்தில் திருமண ஆண்டவருடைய ஆராதனையிலே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு கடவுள் சாட்சியா இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக, தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடவுள் தங்களோட சாட்சியா இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக, தாங்கள் சொன்ன அந்த வாக்குறுதிகளிலே கடைசி வரையிலும் நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நான் பார்க்கிறோம் ஐயா. ஒருவருக்காக ஒருவர் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக, ஒருவருக்கொருவர் ஆதரவாக, உதவியாக, தோழமையாக, ஒருவருவர் அன்பு செலுத்துகிறவர்களாக, நாங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியாய் கடவுளுக்கு மகிமையான சாட்சியை நிற்கக்கூடிய கிருபைகளை நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவின் அடையாளங்களாக அற்புதங்களாய் திகழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக, குடும்பங்களிலே கசப்புகளை கொண்டு வருகிற, விரோதங்களை கொண்டு வருகிற, பிரிவினைகளை கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தால் கடிந்து கொள்கிறோம். குடும்பங்களிலே தேவ அன்பு ஊற்றப்படுவதாக, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொன்னது போல, அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் என்று சொன்னது போல, குடும்ப வாழ்விலே ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவரை ஏற்றுக்கொண்டு அந்தவரை கசப்புகளை புறந்தள்ளி போட்டு அந்த விவாகத்தை கனமுள்ளதாய் ஒவ்வொருவரும் மேன்மைப்படுத்தத்தக்கதாக நீர் பேசியிருக்கிறீர், கிரிகளை நடப்பித்திருக்கிறீர். ஒருவேளை யார் யாருக்குள்ளலாம் ஒருவேளை திருமண வாழ்வை குறித்த ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கிறதோ அவைகள் இன்றைக்கு மறைந்து போகும்படியாக ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தேவ அன்பு ஊற்றப்படும்படியாக நோக்கினால் பார்க்கிறோம். அருமையான திருச்சி மக்களுக்காக சோத்திரம், பேர் போராய் தனித்தினாய் நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த ஆராதனை மூலமாய் உடைய சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தாரும். ஆண்டவர் தாமே அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தாரும், குடும்பத்தின் ஆகாரங்களை ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொருடைய அலங்கத்துக்களை சுகத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கட்டளையிடுகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். திருச்சி மக்களுடைய போக்கிய வரத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவைகள் இன்னதென்று அறிந்தவராய் நீ சந்திக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் பலவீனப்பட்டிருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய பலவீனத்தில் உடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். தேவைகளை சந்தியும் அப்பா. பிள்ளைகளுடைய கல்வி, அவருடைய வேலை வாய்ப்பு, அவருடைய திருமண காரியங்கள், புத்திரவாக்கி தன்மைகள் எல்லாவற்றுக்காக உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு ஜபங்களுக்கும் பதில் கொடுத்து தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி பலவீனத்தில் உடைய பலனை பூர்ணமாய் விளங்க செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டு ஆண்டவரே வசிக்கிற இடங்களில கடவுளுக்கு மகிமையான சாட்சியை நிற்க ஒரு மலைமேல் உள்ள பட்டணமாக அநேகருக்கு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்து காண்பிக்க நீர் கிருபைகளை பாராட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக எங்களையும் நான் படித்திருக்கிற காணிக்கைகளை அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற அங்கீகரியும் ஆசீர்வதியும் அப்பா. விசேஷமாக எங்களுடைய தேசத்திற்காக எங்களுடைய மாநிலத்திற்காக ஆண்டவரை இந்த தொற்று ஆண்டவரை அதிகரிக்காதபடிக்கு தேவன் கிருபையா இறங்கி அற்று போகத்தக்கதாக மீண்டுமாய் ஆலயத்திலே கூடி இணைந்து ஆராதிக்கக்கூடிய சூழலை உறைந்து கத்தர்களை கொடுக்கத்தக்கதாக நீர் கிரியை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடும். இயேசு ரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய அளவற்ற இரக்கத்திற்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் இடத்திலும் பாதுகாவலும்
நாம் அனைவரோட இன்றும் என்றும் சகல நாட்களில் வழி நடத்துவதாக. நிறைவு பாடலாக கீர்த்தனையில் உள்ள 377வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா. பாமால கீர்த்தனையில் உள்ள 377வது கீர்த்தனை நாம் இணைந்து பாடுவோம். நாம் யாவரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, முதாவையோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். Thank you. God bless you.